வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 5:6 ஈக்குவல் டு x:12 எனில் x இன் மதிப்பு காண்க. 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் போட. ஒன்றும் இல்லைங்க, இந்த கடைசி நம்பர் அப்படியே பெருக்குங்க. 5ஐயும் 12ஐயும் பெருக்கிறேன். இங்க நடுவில் 6 இருக்கு இல்லையா, அந்த 6 அப்படியே வகுத்துருங்க. சுருகுனா ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்களும் போடலாம். 1 6 12 1 5 10 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 7வது நாள் வந்தாச்சுங்க. இதில் விகித சமம் பார்க்க போகிறோம். அது என்ன சார் விகித சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 ரேஷியோவை ஒப்பிடுறதுக்கு பேர் தாங்க விகித சமம். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் புரியுதா இல்லையான்னு நான் கேட்கல. உங்களுக்கு புரியலனா கூட ஒரு முறை பாடுங்க. ஆனால் ஆன்சர் பொறுத்து ரொம்ப ஈஸி, சரிங்களா? A:B இது ஒரு ரேஷியோ. அதே மாதிரி C:Dன்னு இன்னொரு ரேஷியோ இருக்குது. இந்த 2 ரேஷியோவை ஒப்பிடுறதுக்கு பேரு தான் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கலாம், 2 டாட் வச்சுக்கலாம், அல்லது 4 டாட் வச்சுக்கலாம். எதை வச்சுக்கிட்டாலும் இது விகித சமம் தான். புரியுதுங்களா? சூப்பர். இதில் இது முதல் நம்பர், 2வது நம்பர், 3வது, 4வது நம்பர் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. 1 2 3 4, சரிங்களா? ஓகே. இப்போ இதை நான் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்டால், கடையும் பெருகணும். அப்போ கடைன்னா இந்த கடைசியில் ஏ இருக்குது, இந்த கடைசியில் டி இருக்குது. அப்போது ஏவையும் டியையும் கடையும் பெருக்கணும். அதே மாதிரி இடையும் பெருகணும். இடைன்னா பியும் சியும் பெருகணும், சரிங்களா? பி இன்ட்டு சி ஈக்குவல் டு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதான் இதுக்கான மெத்தேடு. சார் ஒன்றும் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இப்போ நான் கொஸ்டினை வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 6th நியூ புக்கில் இருக்குதுங்க. என்ன சொல்கிறான்னா, 7:5ன்ற ஒரு ரேஷியோ இருக்குது, x:25ன்றது இன்னொரு ரேஷியோ இருக்கு. இது விகித சமம்ல இருக்குன்ட்டான். விகித சமம்னா நடுவில் நீங்கள் ஈக்குவல் டு 2 டாட்டு 4 டாட்டு எதனா வச்சுங்க, யுவர் சாய்ஸ், சரிங்களா? நான் என் இஷ்டத்துக்கு நான் 4 டாட் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஓகே. இப்போ இது விகித சமம் சொல்லிட்டான். எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? சூப்பர். முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் மதிப்பு மாற்றி கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்தால் இதை சுருக்கணும்னா கடையும் பெருகணும். கடைசியிலையும் அப்போ இந்த கடைசியில் 7 இருக்குது, இந்த கடைசியில் 25 இருக்குது. 7ஐயும் 25ஐயும் பெருகிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இடையும் பெருகணும். இடையில் இருக்கிற நம்பர்ஸ் 5ஐயும் எக்ஸையும் பெருகணும். 5 இன்ட்டு எக்ஸ், இதுக்கு நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும். அவ்வளோதான். இதான் நான் சொன்னேன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இந்த 5 பெருக்கல் இருக்கா, பெருக்கல்ல இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாமா இருக்கு. ஆமாம் தானேங்க? ஆமாம். இப்போ அடிக்கலாமா? 1 5 5 5 25, 7 5 என்னங்க 35. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. 35 இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாகவே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான கணக்கு தான், சரிங்களா? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. டக்குன்னு போடலாம். விகித சமம் எப்போவுமே ஈஸி தான். இந்த மாடலில் குரூப் 2ல் கூட ஒரு கொஷின் கடைசி குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேத்ஸ் கிளாஸ் எப்போ போடுறோன்னு எனக்கே தெரியல. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போட்ட உடனே உங்களுக்கு யூடியூப்லேருந்தே ஒரு மெசேஜ் வரும். அங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தேட வேண்டிய அவசியமே இல்லை. நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே
உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டுப்பா. ரெண்டாவது கேள்வி, 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமமான விகிதங்கள், அதான் விகித சமம். சரிங்களா? எனில் விடுபட்ட உறுப்பு 6th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. சூப்பர். அப்போ 2:3 அதுக்கப்புறம் 4:- இது விகித சமன்ல இருக்கான். விகித சமன் சொன்னாவே நடுவில் 4 டாட் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது எப்படி சுருக்கணும்? கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கடையும் பெருக்குனா இந்த கடைசியில் 2 இருக்குது, இந்த கடைசியில் டேஷ் இருக்குது. நான் உங்களுக்கு புரியத்துக்காக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்ம விருப்பம் தான், டேஷுன்னு கொடுத்தா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா கணக்கு ஈஸியாக இருக்கும் போட. அப்போ 2ஐயும் எக்ஸையும் இந்த பக்கம் பெருக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடையும் பெருக்கணும். இடையிலன்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். அப்போ 3 × 4 நடுவில் ஈக்குவல் டு போட்டுட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப்பு. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை, அதாவது விடுபட்ட எண் டேஷன் கொடுத்துருக்கா இல்லையா, அதான் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் இல்லையா, அதை சொல்கிறேன். அப்போ இந்த பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் டு என்ன நடக்கும்னா வகுத்தலா மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடிக்கலாம். 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, 1 3 3, ஈர் 3 6. அப்போ 6 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ தான் 6ன்னு இருக்கு. சூப்பர்ப்பா, முடிஞ்சிருச்சு. அடடா, ஈஸியாக தான் இருக்குது இல்லை? கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பான், அதெல்லாம் நம்ம இங்கே போய் பார்த்துருவோம். ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். 2022 குரூப் 2ல கேட்டிருக்கேன். இது இன்ட்ரோலே சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சொல்கிற மெத்தட் வருதான்னு. 5:6 = x:12 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 10, பி 6, சி 12, சி 5, டி 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கரெக்டாக வருதான்னு. அடுத்தது 4வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். 11:x:6:66 என்ற விகித சமனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 ரேஷியோக்கு நடுவில் 2 டாட் வச்சுருந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 டாட்டோ 4 டாட்டோ ஈக்குவல் டு வச்சாவோ அது விகித சமம் தான். சரிங்களா? அப்போ அதே நார்மல் மெத்தடே போட்டுங்க. அடுத்தது 5வது கேள்வி, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை இருங்க. இதுக்கு ஹோம்ஒர்க் தானே சொன்னேன். எஸ், இந்த 4வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஆப்ஷன் ஏ 6, பி 11, சி 11/2, டி 6/2. மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்தது 5வது கேள்வி, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி. அதே வரிசைனா நீங்கள் எந்த நம்பரும் இன்டர்சேஞ்செலாம் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கணும். 2ன்னா முதல் 2 தான், அடுத்தது 5 தான், அடுத்தது x தான், அடுத்தது 20 தான், இது எதுவுமே மாற்றாதீங்க அப்படின்றாங்க. நாங்கள் ஏன் மாற்ற போகிறோம்? சரி. அடுத்தது எங்கே பாருங்க, அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமம். விகிதம்னா இது 2 விகிதமாக இருக்குன்னு அர்த்தம். இது 2 விகிதமாக இருக்கும். இது விகித சமனில் இருக்கான். அப்போ நடுவில் 4 டாட். இதைத்தான் தேரியாக சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? சொல்கிற விதம் இதுதான். சரிங்களா? விகிதங்கள் விகித சமனில் இருக்கும். அப்போ விகிதங்கள்னா 2, 5 ஒரு ரேஷியோ, எக்ஸும் 20 ஒரு ரேஷியோ. இது 2 விகித சமனில் இருக்கு. அப்போ நடுவில் 4 டாட்டு 2 டாட்டு ஈக்குவல் டு எது வேணாலும் வச்சுக்கலாம். ரைட்? அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. சூப்பர். அப்போ இதில் என்னன்னா, இப்போ இதை சுருக்க வேண்டியது தான். கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். அப்படி தானேங்க? அப்போ கடையும் பெருக்குனா 2ஐயும் 20ஐயும் இங்கே பெருக்கிறேன், ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். 5ஐயும் எக்ஸையும் பெருக்கிறேன். பாருங்கள், நான் டக்குன்னு வந்துட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல் டு என்ன பார்க்கணும்னா வகுத்தலாக மாறிடும். 1 5 5, 4 5 20, 4 2 8. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான். டக்குன்னு போடலாம். சரிங்களா? இதுவும் 6th நியூ புக்கில் இருக்கு. ஸோ நிறைய சம் 6th புக்கில் இருக்குது இந்த விகித சமனுக்கு. சரிங்களா? அடுத்ததுங்க 6வது கேள்வி. 6வது கேள்வி என்னன்னா, இது 2020லையும் 2019 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமனை காண்க. இதுதான் முக்கியம். இந்த இடம் 4வது விகித சமனை காண்க. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது A:B அப்புறம் C:D. இது விகித சமனில் இருக்குன்னா 4 டாட் வச்சுக்கலாம், 2 டாட் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன்.
இது முதல் உறுப்பு முதல், இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. அப்படிதான் நான் சொன்னேன், நம்பர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா 4, 16, 7. இதுக்கு அடுத்தது நாலாவது. இங்கே பாருங்க, அவன் சொல்றது வெறும் 4ன்னு சொல்ல, 7க்கு 4வது விகித சமம் காண்க. அப்ப 4வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ முதல் கொஸ்டின் எக்ஸ்ன்னு கொடுத்தான், ரெண்டாவது கொஸ்டின் ஒரு டேஷை போட்டு கொடுத்தான். இந்த கேள்வியில் 4வது உறுப்பு காண்க, ரெண்டாவது, ஒன்றாவது, மூணாவது அப்படின்னு கூட கேட்பான். சரிங்களா? எப்படி கேட்டாலும் அந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரேஷியோவில் இருக்குது. அப்போ இது விகித சமன்னு சொல்லிட்டான், நடுவில் 4 டாட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? சூப்பர். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும், அவ்வளோதான். அப்போது வந்து பாருங்க 16 × 7, இந்த 4 அப்படியே வகுத்தலாம். ஒரு நாள் 4, நன்னாங்கு 16, 4 7 என்ன 28, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க எவ்வளோ குயிக்காக வந்துட்டு பாருங்க. ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்க, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு குறைச்சிக்கலாம். என்னன்னா இப்போ கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். எங்கே எக்ஸ் இல்லை, இடையில. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி மேலே வச்சுங்க. எதில் எக்ஸ் இருக்குது, 4, அது 4 கீழே போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஏன் ஒரு ஸ்டெப்பு எழுதி கொண்டு வரத்துக்கு டைம் கிடையாது. சரிங்களா? அதனால் டைரெக்டாக கொண்டு வந்துட்டாவே ஆன்சர் டக்குன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 0.75 ஈஸ்ட்டு எக்ஸு 4 டாட் வச்சுருக்காங்க, 5:8 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சு கணக்கு கேட்டாங்கன்னா பயப்படனா முதல்ல எழுதிடுறேன். 0.75 ஈஸ்ட்டு எக்ஸு 4 டாட்டு 5:8. இப்போது அவன் எக்ஸோட மதிப்பு கேட்குறான். அப்போ கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். சரிங்களா? கடையும் பெருக்கணும். அப்போ 0.75 × 8. அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த எக்ஸ் வந்து 5 தான் நம்ம பெருக்கணும், அந்த 5 அப்படியே வகுத்துடலாம். கரெக்டாக புரியுதுங்களா போடுதே? அப்புறம் குழப்பிக்காதீங்க. முதல் கணக்கெல்லாம் ஒரு 4-5 கணக்கு புரிஞ்சா இது ஈஸி. ஓகே. இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறது, இந்த புள்ளி வச்ச நம்பர் வந்தால் அடிக்க தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 7ன்னு ஒரு டிஜிட்டு, 5ன்னு ரெண்டாவது டிஜிட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க, அந்த 2 டிஜிட்டே மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 டிஜிட்டே மனசில் வச்சுக்கோங்க. நான் வெளியே எடுத்துகிட்டு டேரெக்டாக 75 × 8 / 5ன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இதை சுருக்க போகிறேன். சுருக்கத்து ஈஸி. சுருக்க முடித்த உடனே வரக்கூடிய விடையில் 2 ஸ்தானம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்ச ஆன்சர், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை 0 கலந்தால் 0ல் ஒரு புள்ளி கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 இருந்துச்சுன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டா 2 ஸ்தானம் தள்ளி வந்துடும். சரிங்களா? நான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4×5 5×5 75, கரெக்டாக 15 50. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 25, சூப்பர். 15 8 எவ்வளோ? 15 8 பெருக்கத்தில்னா எந்த எண் 15 கூட பெருக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுங்க. எந்த எண் 15 பெருக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுங்க. அப்போ 8 நான் 15 பெருக்க போகிறேன், அதனால அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது அப்படியே பாதியாக மாற்றுங்க. 80 பாதி 40, அப்படியே கூட்டுங்க 120, அவ்வளோதான். பெருகு தெரிஞ்சா பெருகிடுங்க. பெருகு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ 120 ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படி 2 ஸ்தானம்னா 0 ஒரு ஸ்தானம், 2 ஒரு ஸ்தானம். அப்போ 1.20 தான் ஆன்சர். 1.20 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் வந்தால் ஈஸியாக போட்டுடலாம். சூப்பருங்க. அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது டிஃப்ரெண்ட்டான கொஷின் என்னென்னா, இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். ஏயின் 10% என்பது பியின் 12% சமம் எனில் ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? இதான் கேள்வி. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஏ வந்து 10% ஈக்குவல் டு பி வந்து பார்த்தீங்கன்னா 12%. ஓகேவா? சமம். அப்போ ஏ வந்து 15%னா பி வந்து எத்தனை சதவீதம்? இதான் கேள்வி. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் பர்சன்டேஜில் இருக்குது. ஆன்சரும் பர்சன்டேஜில் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சமம் கொடுத்துட்டாவே டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், கடையும் பெருக்கிங்க, இடையும் பெருக்கிங்க, முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஏ வந்து 10%, பி வந்து 12%, மறுபடியும் ஏ வந்து 15%னா பி எத்தனை சதவீதம், இது மாதிரி கேட்டானாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி எழுதிங்க. எழுதிட்டு கடையும் பெருங்க. அப்போ 10ஐயும் எக்ஸையும் நான் பெருக்கிறேன், ஈக்குவல் டு வச்சுக்கிறேன்.
இந்த 12ஐயும் 15 இப்படி பிரிக்கிறேன். சரிங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். கொஸ்டினில் தான் கேட்டிருக்கான். அப்போ 10 ஈக்குவல் டு என்ன முன்னா வகுத்தில் மாறிடும். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மூவஞ்சு 5. இதில் பாதி 1, இதில் பாதி 6. 6 3 18%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கணக்கு வந்தால் பாருங்கள், டக்குன்னு போட்டுடலாம், குழப்பிக்காதீங்க. ஓகேவா, புரியுதுங்களா? அடுத்த கேள்விங்க. அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி இதை அழிச்சிட்டு போயிடுறேன். 9வது கேள்வி. 9வது கேள்வி என்னென்னா, பின்னத்தில் இருக்குது எல்லாமே. எக்ஸ் ஈஸ்ட்டு 4/9 ஈக்குவல் டு 3/11 ஈஸ்ட்டு 5/33 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பின்னத்தில் எல்லாமே பின்னத்தில் இருந்தால் அப்படியே போட்டுங்க. ஏதாவது பர்டிகுலராக ஒரு எண்ணுக்கு மட்டும் பின்னம் இருந்தால் அது வேற மெத்தேடு, நான் அதை பற்றி அப்போ சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து எல்லாத்துக்குமே பின்னம் இருக்குது. அப்போ நீங்கள் நார்மலாக போடுங்க. அப்போ கடையும் பெறுங்க, இடையிடையும் பெறுங்க. அப்போ இடையிடையும் பெருங்கன்னா 4/9 இன்ட்டு 3/11 கரெக்டா. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கடையும் பெருக்கிற. அப்போ 5/33 இன்ட்டு எக்ஸு. அவ்வளோதான், புரியுதுங்களா? டைரெக்டாக எழுதிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 5/33 கீழே வந்துடும். இதில் முக்கியமான விஷயம், இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுதக்கூடாது, பட் உங்களுக்கு புரியத்துக்காக நான் எழுதுறேன். என்னன்னா, ஒரு பின்னத்துக்கு இடையில இன்னொரு பின்னம் வரக்கூடாதுங்க. ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது, சரியா? அப்படி வந்தா கீழே வந்துச்சு இல்லையா, அதை தலைகீழ் போட்டு பெருக்கணும். அவ்வளவுதான். ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா இதை அப்படியே தலைகீழ் போட்டு பெருக்கணும். எப்படின்னா, நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. இப்போ அங்க இருக்கிற 4/9 அப்படியே இருக்கும் இன்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3/11 அது அப்படியே இருக்கும் இன்ட்டு. இப்போ பாருங்க, கீழே இருக்கிற 5/33 தலைகீழ் போடுங்க. தலைகீழ்னா கீழகத்து மேலேயும் மேலகத்து கீழேயும், சரிங்களா? அப்போ 33 கீழே இருக்கிற 33 மேலேயும் மேலே இருக்கிற 5 கீழேயும் வந்துடும். இப்போ தலைகீழ் போட்டு பெருக்கலாம். அவ்வளோதான், சுருகுன ஆன்சர். இந்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க, சரிங்களா? இந்த மாதிரி பின்னத்தில் இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ அடிக்கலாம். இங்கே பாருங்க, 1 11 11 3 11 33 கரெக்டா. 1 3 3 3 9 1 3 3 3 கேன்சல். அப்போ மேலே 4 இருக்குது, கீழே 5 இருக்குது. அப்போ 4/5 தான் ஆன்சர், சரிங்களா? 4/5. ஓகேங்களா? இருங்க, 5 சரியாக வரலையே. 4/5 தான் ஆன்சர். அப்போ 4/5 ஆப்ஷன் சியில் இருக்குது. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, 4:5 கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் தப்பு கிடையாது, சரிங்களா? பட் இதான் கரெக்டு, 4/5 ஆன்சர். தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்த கேள்விப்பா. அடுத்தது இதை அழிச்சிட்றேன். அடுத்தது 10வது கேள்வி. இதில் பாருங்க, பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் 1/1000 கொடுத்துருக்கான். மீதியில், அதாவது அது மட்டும் பின்னத்தில் இருக்கு, மீதியில் நம்பர் 3 நம்பராக இருக்கு. இந்த மாதிரி விகித சமன்ல நல்லா புரிஞ்சுங்க, குறிப்பு கூட எழுதிச்சுங்க. விகித சமன்ல பர்டிகுலரா ஒரு எண் மட்டும் பின்னமா இருந்தா, எல்லா எண்ணும் பின்னமா இருந்தா பிரச்சனையே இல்லை, நார்மலா போடுற மாதிரி போட்டுருங்க. ஏதாவது ஒரு எண் மட்டும் பின்னமா இருந்தா கீழே இருக்கிற எண் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பரா கூட பிரிக்குங்க. அதாவது இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்றாங்க. இருங்க, அதாவது இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். இப்போ x/y, அதுக்கப்புறம் a/b/2 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த 2 என்ன பண்ணணும், சைடில் இருக்கிற இந்த ஏவா கூட பெருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சப்போஸ் இப்படி இருக்கு, ஏன்னா நமக்கு இப்படி வருதுன்னு வச்சுங்க. a/2ன்னா நீங்கள் எத்தனை இந்த ஒய்யா கூட போகக்கூடாது. இது தனி ரேஷியோ, இது தனி ரேஷியோ. புரியுதுங்களா? 2 ரேஷியோ ஒப்பிடுறது தான். அப்போ இந்த மாதிரி என்ன கூட இருந்துச்சுன்னா அந்த 2 இங்க எடுத்துட்டு போயிட்டு பியா கூட பிரிக்கணும். அவ்வளவுதான், சரிங்களா? அந்த ரேஷியோக்குள்ளேயே மாத்திங்கன்ற. ஓகேவா? கீழே 1 மட்டும், அதாவது பர்டிகுலரா 1 மட்டும் பின்னமா இருந்தா கீழே என்ன மதிப்பு இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பெருக்கிங்க. ஓகேவா? அதுவும் அந்த ரேஷியோக்குள்ள தான் பெருக்கணும், பக்கத்து ரேஷியோக்குள்ள போகக்கூடாது. அது நம்ம எல்லாம் கிடையாது, சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் அழிச்சிடறேன், கொஞ்சம் அழிச்சிடறேன். அழிச்சிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, 1000 ஈஸ்ட்டு 10 ஈக்குவல் டு எக்ஸு ஈஸ்ட்டு 1/1000. இப்போ இது வந்து பாருங்க, நடுவில் ஈக்குவல் இருந்தாவே அது விகித சமம். அப்போ கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். ஆனால் பெருக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. என்னன்னா, ஒரு இடத்துல மட்டும் பின்னம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இந்த 1000 எடுத்துட்டு போயிட்டு சைடில் பெருக்கணும். அப்போ எக்ஸாவோட பெருக்கணும்.
ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 1000 இஸ்டு 10 ஈக்குவல் டு 1000 எக்ஸு இஸ்டு 1. அவ்வளோதாங்க. பாருங்க, இந்த பின்னத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கீழே இருக்கிற 1000 பக்கத்தில் இருக்கிற எக்ஸா கூட பெருக்கிட்டேன். இப்போ புரியுதா பாருங்க, இந்த லைன் புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போடும் போது டேரெக்டாக இந்த லைனுக்கே வந்துடுங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். அப்போ கடைன்னா 1000ஐயும் 1ஐயும் பெருக்கணும். இடையும் பெருக்கணும்னா இருங்க, இங்கே எழுதிடுறேன். ஈக்குவல் டு 10 இன்ட்டு 1000 எக்ஸு. ஓகேவா? எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ பெருக்கில் இருக்கிற 10ம் 1000ம் ஈக்குவல்ட்டுக்கு என்னடா போச்சுன்னா இங்கே வந்துடும். அப்போ 10 இங்கே வந்துடும், 1000ம் இங்கே வந்துடும். கரெக்டாக? ஏன்னா எக்ஸ் தான் தேவை. இப்போ பாருங்க, இந்த 1000க்கு கேன்சல், இந்த 1 மேலே இருக்குது, கீழே 10 இருக்குது. அப்போ 1/10 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, 1/10 பர்ஃபெக்டாக வந்துருக்கு. தெளிவாக புரியுதா? உங்களுக்கு புரியறதுக்கு தான் நான் பொறுமையாக சொன்னேன். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கேள்வி 11வது கேள்விங்க. 11வது கேள்வி பாருங்க. இதை ஒரு கலப்பினத்தில் கொடுத்துருக்கேன். நான் எல்லா மாடலுமே உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஏன்னா மெத்தட் ஈஸி. பட் இதில் இப்படி கேட்டால் என்ன பண்ணும், அப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பழைய கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இங்கே x2 1/3 கலப்பினத்தில் கொடுத்துட்டான். 4 டாட் வச்சு 21:50 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டான். நான் இந்த கணக்கு இல்லை, எந்த ஒரு கணக்குலையுமே கலப்பின்னத்தில் கணக்கு போட முடியாது. கலப்பின்னா இது முடியன், இது ஒரு பின்னம். பின்னமும் முடியனும் பக்கத்தில் இருந்தால் அது ஒரு கலப்பின்னம், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும். ஏன்னா பின்னமாக மாற்றினா தான் கணக்கு போட முடியும், இல்லை போட முடியாது. அப்போ இந்த 3 சைடில் இருக்கிற 2 பெருகணும், சரிங்களா? இந்த கலப்பினத்துக்கான ரூலே இதுதான். அப்போ இங்கே கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 2 பெருகணும். 1 3 3 2 3 6ன்னு வரும். இந்த 6 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும், சரிங்களா? அப்போ கூட்டினா 7, கீழே இருக்கிற 3 அப்படியே இருக்கும். அப்போது 7/3ங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ பாருங்க, இதை அழிச்சிட்றேன். 7/3 ஞாபகம் வச்சுங்க. இப்போ எழுதலாம். எக்ஸு இஸ்டு 7/3 4 ரேஷியோ 20:50. இப்போ நான் இது புரிஞ்சிச்சா? கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். அடுத்ததா நான் இந்த மாதிரி விகித சமல்ல ஒரு இடத்துல மட்டும் பின்னம் வரக்கூடாது. ஒன்று எல்லாமே பின்னமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பர்டிகுலராக ஒன்றில் மட்டும் பின்னம் இருந்தால் இந்த 3 இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த நான் எக்ஸா கூட பிரிக்கணும். அவ்வளோதான், இந்த ரேஷியோக்குள்ளே. ஏன்னா இங்கே எதுவுமே பெருக்கக்கூடாது, ஏன்னா அது தனி ரேஷியோ. ஓகேவா? அப்போ இந்த 3 எடுத்து போய்ட்டு இங்கே பெருக்கணும், சரிங்களா? ஒரு லைன் எழுதிட்டோமா? அப்போ 3x ஈஸ்ட்டு 7 4 டாட்டு 21:50. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இதுதான் இந்த ஸ்டெப்புக்கு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சரிங்களா? இப்போ கடையும் பெருங்க, இடையும் பெருங்க. அப்போ 7 × 21 ஈக்குவல் டு 3x × 50. எனக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த 3ம் 50ம் ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா 3 × 50 கீழே வந்துடும். ஆமாம் தானே? ஆமாம். இப்போ அடிக்கலாமா? அடிச்சிடுவோம். 1 3 3 7 3 21. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. 7 49 கீழே 50 இருக்கு. அப்போது 49/50 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அடடா, சூப்பர்பா. அடுத்த கணக்கு போலாமா? 12வது கணக்கு. 12வது கணக்கு என்ன சொல்கிறேன்னா, பின்வரும் நொற்றில் எக்ஸின் மதிப்பை காண்க. 2x 2x/x/32. இந்த மாதிரி 2 இடத்துல இப்போ இங்கே கூட எக்ஸு, இங்கே எக்ஸ் கூட வரலாம். 2 × 32ன்னு வரலாம், சரிங்களா? ஒரு மாடலுக்கு எழுதுறேன், சரிங்களா? நீங்கள் பார்க்குற கொஷனில் விகித சமன் மாடலில் எக்ஸு 2 இடத்துல வந்தாவே அந்த 2 இந்த நான் இருக்கிற 2 32க்கு ஒரு ரூட் எடுத்தா ஆன்சர். அவ்வளோதாங்க. 2 32 64. 64க்கு ரூட் எடுத்தா 8. அவ்வளோதான், 8. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சார், எனக்கு ரூட் எடுக்க தெரியாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 32 பெருக்கு தெரியல, 32 2 வாட்டி போட்டால் 64 வரும். அப்போ இந்த ரூட்டுன்னு போட்டுங்க. ஆப்ஷனில் எந்த இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறீங்க, அதில் வந்து 4ன்னு இருக்குன்னு வச்சுங்க. அந்த 4 அதே என்னால் பெருகணும். 4 16. அப்போது ஆப்ஷனில் இருக்கிற என்ன
அதே எண்ணால் பெருக்கி 64ன்னு வந்தாதான் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ரூட் எடுக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே பாருங்க 64 இருக்குது, 64 வராது. 34 இருக்குது, 34 2 முறை பெருனா வாய்ப்பு இல்லை ராசா. 30ன்னு இருக்குது, 30 பெருனா 600 வருமா, 3 900 வரும். அப்போ அதுவும் இல்லை. அடுத்தது 8ன்னு இருக்குது, 8 8 64 வந்துச்சு பாருங்க. ஸோ அப்போ இந்த நம்பர் எடுக்கிறேன், இதே நம்பரால் பெருகிறேன், 64 வந்து அதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ரூட்டே எடுக்க தெரினாலும் அசால்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கணக்கு 13வது கணக்கு. 9க்கும் 25க்கும் இடையே உள்ள இடை விகித சமம் என்ன? இங்க பாருங்க, இடை விகிதம் கடை விகிதம் சமம் அப்படின்னு சொல்றான்னா இங்க பாருங்க 9 25 இடையே இடை விகித சமம். இடை விகிதம்னா அப்ப இடையில இருக்கிற நம்பர் வந்து சமம் அப்படின்னு சொல்றான். அப்ப எக்ஸ் எக்ஸ். இன்னும் இப்படிலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இடை விகித சமம் இல்ல கடை விகித சமம் அப்படின்ட்டு ரெண்டு நம்பர் மட்டும் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 நம்பரையும் பெருக்கி ரூட் எடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். நான் இதை பெருகவே இல்லை. 3 9 5 25 3 15 ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ரூட் எடுக்க தெரியாதவங்க எப்படி பண்ணணும். ஓகேவா? ஃபைனல் கேள்வி வந்துடலாம். கடைசி கேள்வி 14வது கேள்வி. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும்? 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்கான். உண்மையை சொல்லணும்னா இதான் விகித சமன்னாவே நான் இப்போ தான் டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். என்னன்னா விகித சமன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ A/B C/Dன்னு வச்சுங்க. இதுக்கு நம்ம விகித சமம்னா கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமாக இருக்குங்க. இதுதான் விகித சமம். உதாரணத்துக்கு ஏவையும் பெருக்குனா 20ன்னு வருதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன். அப்போ நீங்கள் பியும் சியும் பெருக்கினாலும் 20 தான் வரணும். அப்படி வந்தால் அதுதான் விகித சமம். ஓகேவா? இதுதான் மேட்ரு. இதே இந்த டெஃபினிஷனே இப்போ தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவனே விகித சமனில் இருக்குது, எது இருக்குதுன்னு கேட்குறான். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். 3 5 6 11 2 ரேஷு நடுவில் கம்மா கொடுத்துருக்கான். ஆனால் எது விகித சமனில் இருக்குன்னு தான் கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே வச்சுக்கிறேன். இப்போது கடையும் பெருங்க, இடையும் பெருங்க. கடையும் பெருக்குனா 3யும் 11யும் பெருக்குனா 33 வரும். ஓகேவா? ஈக்குவல்ட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். 5 6 பெருக்குனா 6 5 30 அப்படின்னு வரும். நல்லா பாருங்க, 33 30 சமமா? பாருங்க, சமமா இல்லை. அப்போ இது சமமா இல்லை. அப்போ இது விகித சமம் கிடையாது. அவ்வளோதான். ஓ, புரியுதுப்பா, தெளிவாக புரியுதுங்களா? இப்போ ஆப்ஷன் பி எடுக்கிறேன். 2:3 9:6ன்னு கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடையும் பெருங்க, இடையும் பெருங்க. அப்போ 2யும் 6யும் பெருங்கன்னா 1 6 6 6 12ன்னு வருமா? 12 ஈக்குவல்ட்டு 39ங்க. 9 18. நல்லா கவனிங்க, 12 18 சமமா? இல்லை. அப்போ சமமா இல்லைன்னா அது விகித சமனில் இல்லை. அடுத்தது இது நீங்கள் ஆப்ஷன் வச்சு போட்டுக்கலாம். அடுத்தது சி 2:5 10:25. அப்போது கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். கடையும் பெருக்குனா 2யும் 25 பெருக்குனா 50, 5யும் 10யும் பெருக்குனா 50. சூப்பரு. பாருங்க, 50 ஈக்குவல் டு 50 சமமாக வந்ததால இது ஒரு விகித சமம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஆப்ஷன் டி ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. விகித சமம்ல ஓவராலாக சொல்லிட்டேன். மேபி ஏதாவது கணக்குகள் விட்டு இருந்துன்னா நான் அது தனி இப்போ 7ல் அப்போ இது டைப் 7 இல்லையா? 7ல் ஏ கிளாஸ்ன்னு நடத்துகிறேன். நான் பார்க்குறேன் ஏதாவது புத்தகத்துலேயோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகியிருந்தா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இவ்வளோதான், இதுவே போதும். குரூப் 2க்கு ஆல்ரெடி 2022 குரூப் 2லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதனால் இதை மட்டும் அழகாக ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.